ஹாய், எப்பயுமே ஒரே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு போர் அடிச்சிருச்சா? நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்க இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தோல் சீவினதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4-5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ப்ரெஷர் பண்ண உருளைக்கிழங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மேஷ் பண்ணக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன் மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் பண்ணி மேலே ஒரு பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வீட்லேயே மேஷ்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சாச்சு. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு தேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி